ஒரு நாள் எப்போதும் கீதமாய் ஒலிக்கும் விருந்தாவனம் அன்று விசித்திரமான அமைதியில் மூழ்கியது. பசுமையான தோட்டங்களும் காற்றில் ஆடும் மலர்களும் எதையோ இழந்தது போல் அசையாமல் நின்றன. அந்த அமைதியின் நடுவில் கண்ணன், உலகை சிரிக்க வைத்தவன், அன்று நோயால் படுக்கையில் மௌனமாக படுத்திருந்தார். கோபியர்கள் அவரை சுற்றி நின்றனர். கண்களில் பயம், மனங்களில் பிரார்த்தனை. எப்படி உலகநாதன் இப்படி ஆகலாம் என்று அவர்களின் உள்ளங்கள் அழுதன. வானுலகில் தேவர்கள் கலங்கினர். பூமியில் முனிவர்கள் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினர். கண்ணன் குணமடைய என்ன வழி என்று எல்லோரும் தேடினர். அப்போது ஒரு ஞானி மௌனத்தை உரைத்தார். கண்ணனை உண்மையாக, எதிர்பார்ப்பில்லாமல், நிபந்தனை இன்றி நேசிக்கும் ஒருவரின் பாத தூசியை அவர் நெற்றியில் வைத்தால் அவர் குணமடைவார். இந்த செய்தி முதலில் ருக்மிணியிடமும் சத்யபாமாவிடமும் சென்றது. அவர்கள் கண்ணீர் சிந்தினர். ஆனால் மனம் தயங்கியது. ஒரு மனைவி தன் கணவனின் நெற்றியில் பாத தூசி வைப்பது அது பாவம் அல்லவா என்று அவர்கள் நின்றுவிட்டனர். அந்த செய்தி பலரிடம் சென்றது. அன்பு இருந்தது, ஆனால் அகம்பாவம் தரையானது. யாரும் முன்வரவில்லை. அப்போது இந்த செய்தி ராதையிடம் சென்றது. கண்ணன் உடல் நலமின்றி படுக்கையில் இருக்கிறார் என்றதும் ராதையின் உலகமே நின்றது. அவள் கண்களில் கண்ணீர், மனத்தில் ஒரே எண்ணம், கண்ணன் குணமடைய வேண்டும். ஒரு நொடி கூட யோசிக்காமல் ராதை கூறினாள், என் பாத தூசி அவர் குணமடைய உதவும் என்றால் அதில் பாவம் எங்கே? கண்ணன் என் உயிர், என் அகந்தை அல்ல. அந்த புனித பாத தூசி கண்ணனின் நெற்றியில் வைக்கப்பட்டது. தெய்வீக ஒளி பரவியது. கண்ணன் மெதுவாக கண்களை திறந்து புன்னகைத்தார். காதல் என்பது உரிமை அல்ல, அது தியாகம். ராதையின் காதல் ஒரு பூஜை அல்ல, அது கண்ணனாகவே மாறிய பக்தி. அதனால்தான் பக்தி மரபில் ராதா கிருஷ்ணன் என்று 2 பெயர்கள் ஒரே மூச்சாக சொல்லப்படுகின்றன. ராதையின் பக்தி உரிமையோடு அல்ல, ஏகமாயிருந்தது. உண்மையான அன்பில் நான் நீ இல்லை. பக்தி கடவுளை கூட குணப்படுத்தும். அதனால்தான் கிருஷ்ணன் ராதையின் நாமத்துடன் நினைவு கூறப்படுகிறார். அன்பு அதிகமான இடத்தில் கடவுளும் வேறில்லை.